ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொலமிஸ் வீடியோ சேனல். என்ன அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி காலையில் விடிய காலை 5:30 மணி என்னோடய பர்த்டே விலாக் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஊரே நிசப்தமாக இருக்குங்க. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு பூனை உருட்டிட்டு இருந்துச்சு. என்ன உருட்டுது அப்படின்னு பார்க்கலான்னு கிச்சனுக்குள்ளே போனால் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் உடம்பு முடியாதனால எனக்காக அவங்க பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் வச்ச குழம்பு சூடு பண்ணிவிட்டு அதை மாற்றுறதுக்காக அது எரிஞ்சிட்ருக்கு. என்னடா இவ்வளோ காலையில் அவங்க வீட்டில் குழம்பு செஞ்சிட்டோன்னு நினைக்காதீங்க. இதான் என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பர்த்டே அவுட்ஃபிட் எப்படி சொல்கிறது, நான் எடுக்கணும்னு எடுக்கலை, யதார்த்தமாக எப்போவோ எடுத்து வச்சேன். இந்த பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் கூட எடுக்கலை. ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு நிறைய துரோகங்களை பண்ணனால பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் ஹஸ்பண்ட் விடலை. நம்ம எங்கன்னா போகலான்னு சொல்லி மூவி போனோம். இது எங்களோட ஃப்ரெண்ட். அவங்க பசங்க 2 பேர், என் மச்சனை, அதுக்கப்புறம் எதிர் வீட்டு பொண்ணு. நாங்கள்லாம் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராயன் மூவி தான் போனோம். படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்க்கலாங்க. ஆனால் பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் வரும். அதுலேயும் எக்ஸ்பெஷலி அந்த வாட்டர் பேக்கெட் பாட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. தனுஷோட 50வது படமாக இது. அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவியை. நல்லா இருக்குது தான் சொல்லலாம். ஆனால் இன்னொரு பொருளாக என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஹலோ, ஆளுக்கு தெரியல. யோ ஃபேமிலியா கமன் சொல்றது கேக்குதா இல்லையா? அண்ணா 2 மாசம் ஆயிடுச்சு. இல்ல உங்களோட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் பாட்டு வேற லெவலில் 2 பேரோட டான்ஸ். நடக்குதியே தவள கட்டாயா இது லாஸ்ட் சாங்கு. இதுக்கப்புறம் போட்டாங்க. இதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போவோம். அடுத்த நாள் தான் போனோம்னா எங்கன்னா விஜய் டிவி செலிப்ரிட்டிஸ்லாம் வரேன்னு சொன்னாங்க. அதான் அங்கே போயிருந்தோம். இதுதான் நாங்கள் 2 பேரும். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் செம க்ரௌடுங்க. அங்கங்கே சேரை போட்டு ஒரு அமக்கள் பண்ணிட்டாங்கங்க. அவங்க ஃபேஸே பார்க்க முடியல. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. கிட்ட போனால் பாடி கார்ட்ஸ் எங்களை அலோவ் பண்ணலை. அதனால் பின்னாடி நின்றுட்டு தான் பார்த்தோம். அவங்க ஃபேஸே தெரில. இதுக்கு நம்ம டிவிலே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னோடய பர்த்டே அன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் செய்யலை, ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அவ்வளோதான். இன்றைக்கி விலாகும் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனும் இப்படி தான் போச்சு. கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கேன். அதனால் நிறைய வீடியோஸ் போட முடியல. இனிமேல் ஆனால் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், ஹாவ் எ கிரேட் டே.